ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் லால் சலாம். இந்த படத்தை பிப்ரவரி மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த படத்தை ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணவே இல்லை. ஏன் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணலாம்? இந்த படத்தோட ஃபுட்டேஜ் நிறைய காணுமா, அதெல்லாம் கொடுத்தா தான் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுவாங்களாம். அதனால தான் இது வரைக்கும் லால் சலாம் படத்தை ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணவே இல்லை. வர ஏப்ரல் 14 சன் டிவியில் ஓல்டு டெலிவிஷன் ப்ரீமியர் பண்ணலாம்னு இருந்தாங்க. பட் அதுவும் இப்போ கன்ஃபார்ம் இல்லையா. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இந்த லால் சலாம் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுவாங்களான்னு. அடுத்து சைரன், நம்ம ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். ஆனால் இது ஒரு ஃப்ளாப் மூவி தான். சைரன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. வர ஏப்ரல் 11 சைரன் படத்தை ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ண ரொம்பவே சான்சஸ் இருக்குது. இந்த படம் ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லையும் ப்ரீமியர் ஆகும். அடுத்து மஞ்சுமெல் பாய்ஸ், சிதம்பரம் டைரக்ஷனில் பிப்ரவரி மாதம் மலையாளம் சினிமாவில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம். இந்த படம் இது வரைக்கும் 220 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் மூவி. மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. வர ஏப்ரல் 26 இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தை டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லேயும். அடுத்து காட்ஸில்லா வெர்சஸ் காங் தி நியூ எம்பையர். இந்த படத்தை லாஸ்ட் வீக் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் நல்லாவே போயிட்டுருக்கு. இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. காட்ஸில்லா வெர்சஸ் காங் தி நியூ எம்பையர் படத்தை வர மே 14 ஓவர்சீஸில் இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம்களான அமேசான் பிரைம், ஐஃபோன் இந்த மாதிரி எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இந்த படம் ஓவர்சீஸில் அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் ஆகும்போது தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணுவாங்க வர மே 14.